ஸ்கூல் புக்கில் நமக்கு கவர் ஆகாத சில முக்கியமான பாயிண்ட் கொஸ்டின் ஏரியாஸில் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக எடுத்து நம்ம கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழக வளர்ச்சி நிர்வாகத்திலிருந்து குரூப் 2 குரூப் 4 அப்படின்னா 20 மதிப்பெண்களும், அதே மாதிரி வந்து குரூப் 1 வந்து 50 கொஸ்டினும் கேட்குறாங்க. இது பேஸ் பண்ணி குரூப் 1 லெவலில் எல்லா கொஸ்டினையும் அனலைஸ் பண்ணி இந்த டாபிக் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டடாக ஓல்டு கொஸ்டின் கேட்டது. இந்த திட்டக்குழு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா திட்டங்கள் தீட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. 1935 இந்திய அரசு சட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு தான் ஒவ்வொரு திட்டமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. விஸ்வேஸ்வராய் திட்டம், அதுக்கப்புறம் வந்து பம்பாய் திட்டம் இருக்கு, மக்கள் திட்டம் இருக்கு. உங்களுக்கு தெரியும் அந்த திட்டம்லாம் வரிசையா படிச்சுப்பீங்க. ஏன்னா அதுல இருந்து நிச்சயமா ஒரு கொஸ்டின் வந்துடும். நமக்கு வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து திட்டக்குழு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை எப்போ இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்றத ரொம்ப முக்கியம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எப்போ அதை வந்து கலைச்சிட்டு நிதி ஆயோக் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றதும் கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டா? 1946 கேசி நியோகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழுவின் அவர் தான் தலைவர். அந்த குழு மூலமா அது வந்து ஒரு நிர்வாக த்ரூ, இதுக்குன்னு தனியா வந்து எந்த விதமான அரசியலமைப்பு கீழே இதெல்லாம் வரவே கிடையாதுங்க. நோட் பண்ணிக்கோங்க. இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழு, திட்டக்குழு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிதி ஆணையம், இதெல்லாம் வந்து அரசியலமைப்புக்கு கீழே வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூட லாஸ்ட் டைம் ஒரு இயர் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. நீங்கள் கூட ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓல்டு கொஸ்டினை ரெஃபர் பண்ணும்போது நமக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ ரெஃபர் பண்ணுங்க. ஸோ 1946 கேசி நியோகி அப்படின்ற ஒரு தலைமையில் ஒரு குழு அமைச்சு நமக்குன்னு வந்து ஒரு திட்டக்குழு இருந்தால் மட்டும்தான், ஒரு ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து திட்டக்குழுன்ற ஒரு அமைப்பை வந்து கொண்டு வராரு. ஸோ கேசி நியோகை பற்றி சொல்லும்போது உங்களுக்கே நல்லா தெரியும். நிதி ஆணையம், அதாவது ஆர்டிக்கல் 280 நிதி ஆணையத்துக்கு கீழே ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார், இப்போ லாஸ்ட்டாக 16வது நிதிக்குழுவின் தலைவர் யார், உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ குரூப் 4 லெவலில் ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க. குரூப் 2 குரூப் 1 லெவலில் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். 11வது நிதிக்குழுவை பற்றின கேள்விகள் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் கூட ஓல்டு கொஸ்டினில் பார்த்துருப்பீங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நிறையா கண்டென்ட்டை நம்மளே தான் படிச்சுட்டே தான் போயிட்டு இருக்கணும். ஸோ 1946 பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 1946 பார்த்தீங்க அப்படின்னா யார் வருவா? அமைச்சரவை தூதுக்குழு வருவாங்க. 1947 அப்புறம் தான் மவுண்ட் பேட்டன் வந்து வருவா. அப்படி அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து யாருங்க அட்லி பிரபு வந்து சொல்லி நமக்கு வந்து இந்திய சுதந்திரமே வந்து அப்போ தான் வந்து கொடுப்பாங்க. ரைட்டா? ஸோ அப்படிங்கும்போது ஒவ்வொரு வருஷம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். 1945 என்னங்க வேவல் திட்டம். ஏன்னா நீங்கள் கான்செப்டாக படிச்சிங்கன்னா அது மறக்கவே மறக்காது. இப்போ இந்த இடத்துல ரிவர் போகுதுன்னா அந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு தொழிலகம் இருக்கும். அது பேஸ் பண்ணி தான் மக்கள் வருவாங்க. அந்த மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்னென்னா நகர்ப்புறமாகவும் நம்ம பார்க்கணும், ஊரகப்புறமாகவும் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஊரக மேம்பாடுன்னு ஒன்று இருக்குது, நகர்ப்புற மேம்பாடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஒவ்வொன்றையும் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் நம்ம தெரியாமல் மேலோட்டமாக நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னா எதுவுமே நடக்காது. ரைட்டா? ஸோ நம்ம அப்படியே கான்செப்ட்டுக்கு வரலாம். ஸோ 1950 ஃபைனலாக நமக்கு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு வந்து மார்ச் 15 இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ரைட்டுங்களா? எப்போ திட்டக்குழு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற கொஸ்டின் நிச்சயமாக கேட்குறாங்க. ஸோ 1950 மார்ச் 15. எப்போவுமே சரி திட்டக்குழுவாக இருந்தாலும் சரி, நேஷனல் டெவலப்மெண்ட், அடுத்து நம்ம என்டிசி பார்ப்போம். ஸோ தேசிய வளர்ச்சி குழுவாக இருந்தாலும் சரி, தலைவர் யார் அப்படின்னா பிரதமராக தான் இருப்பார். ரைட்டுங்களா? ஆனால் அவர் வந்து நிர்வாக ரீதியான தலைவராக இருக்காரா அப்படின்றதான் நம்ம வந்து ஒரு கேள்வி. நம்ம குடியரசுத் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெயரளவு தலைவராக தான் இருப்பார். ரைட்டுங்களா? முழுக்க முழுக்க பிரதம அமைச்சர் தான் மெயினாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி திட்டக்குழுக்கும் பிளானிங் கமிஷனுக்கும் வந்து ஒரு தலைவர் பிரதமராக இருப்பார். ஆனால் உண்மையிலே நிர்வாக ரீதியான தலைவர் யார் அப்படின்னா வந்து துணைத் தலைவராக தான் இருப்பார். இதே கொஸ்டின் தான் வந்து நிதி ஆயோக் கேட்டிருந்தாங்க. யார் நிர்வாக ரீதியான தலைவர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வாட்டுக்கு பிரதமர் போட்டீங்க அப்படின்னா அது தவறு. ரைட்டுங்களா? துணைத் தலைவர் தான் அதுக்கான ஆன்சர். நிர்வாக ரீதியான தலைவராக இருப்பார். ரைட்டுங்களா? இவரை பற்றி நான் ஒரு சில கான்செப்ட் சொல்கிறேன். கேபினெட் மினிஸ்டரோட அந்தஸ்து அவருக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து இப்போது இவர் தான் ஃபைனலைஸ் பண்ணுவார். 5 இயர் பிளான் ஸ்டார்ட் பண்ணும்போது இவர் தான் ஃபைனலைஸ் பண்ணி அவர் தான் வந்து போய் உங்களுக்கு வந்து தாக்கல் பண்ணுவார். ஒரு அமைச்சரவை இடையில வந்து இவர் தான் தாக்கல் பண்ணுவார். அந்த பவர் வந்து இவருக்கு தான் இருக்குது. கேபினெட் துறை அமைச்சருக்கு பவர் இருந்தாலும் அந்த ஓட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு அந்த பவர் இருக்காது. நீங்கள் அந்த டிஸ்கஷன்லாம் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் அவருக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்கும். இந்த நிர்வாக ரீதியான தலைவருக்கு முழுநேர தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா ஒரு டெக்னாலஜி, ஒரு தொழில்நுட்பம் சார்ந்தவராக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளாதார ரீதியான ஒரு மனிதராக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிர்வாக ரீதியாக அவர் சிறந்தவராக இருக்கலாம். இந்த மாதிரி முக்கியமான நபர்களை மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு நேர உறுப்பினராக வந்து அவங்க போடுவாங்க. 4லேருந்து 7 பேர் வரைக்கும் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பகுதி நேர உறுப்பினர்கள், முக்கியமான சில அமைச்சர்கள், நிதி அமைச்சர், இந்த மாதிரி முக்கியமான சில அமைச்சர்கள் வந்து பகுதி நேர உறுப்பினர்களாக தான் இருப்பாங்க.
இவங்களுடைய அந்த கால வரையறையும் சரி, உறுப்பினர்களை எண்ணிக்கையும் சரி, இன்னும் வந்து அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. அது அவங்களுடைய இஷ்டம், ரைட்டுங்களா? அந்த அமைச்சரவை அவங்க இருக்கும்போது அவங்க எத்தனை பேர் வேணாலும் அதை வந்து நியமிச்சுக்குவாங்க, ரைட்டா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்செப்டாக இருக்கலாம். இதில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் நியமிச்சவங்களா இருக்கலாம். அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும்ல, நம்ம கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் நம்ம தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம், ரைட்டுங்களா? அதை வந்து அதுக்கான செயலாளர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி தான் வந்து ஒரு செயலாளராக இருப்பார். இதெல்லாம் ஒரு டீட்டெயில்டான ஒரு கிளாஸஸ். இது ஸ்கூல் புக்கில் அவ்வளோவா கண்டென்ட் இல்லை, ரைட்டுங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து நான் கான்செப்டாக சொல்கிறேன், சிம்பிளாக ஒரு பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க, நிச்சயமாக ஒரு மார்க் வரும். ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது அவங்களோட முக்கியமான வேலைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம மெயினாக நம்ம பார்க்குறோம். ஸோ திட்டக்குழு அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை சரியாக வந்து அவங்க வந்து மதிப்பீடு செய்யணும், ரைட்டுங்களா? இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் குரூப் 1 கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. மதிப்பீடு செய்யக்கூடாதா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. மதிப்பீடு அவங்க செய்யணும், ஒவ்வொரு வளங்களையும் மதிப்பீடு செய்யணும். மதிப்பீடு செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வந்து உங்களுக்கு என்னென்னா 5 இயர் பிளான், ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்தையும் வந்து கிரியேட் பண்ணக்கூடியது இவங்க தான், ரைட்டுங்களா? இவங்களுக்கு இந்த திட்டக்குழுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க தான் யார் அப்படின்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், அதாவது தேசிய வளர்ச்சி குழுன்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா? ஆனால் இவங்க தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணி நம்ம அமைச்சரவைக்கு போய் வந்து சப்மிட் பண்ணுவாங்க 5 இயர் பிளானுக்கு. நம்மளும் பயன்படுத்தணும், வரக்கூடியவங்களுக்கும் பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க வந்து சமநிலையும் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி அந்த வளங்களை பயன்படுத்தி கொஞ்சம் வேகமான முறையில் வந்து மக்களை முன்னேற்றம் அடைய செய்யுது. இவங்க ஒரு ஆலோசனை மட்டும்தான் வழங்குவாங்க. ஒரு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஆலோசனை மட்டும்தான் வழங்குவாங்க. முக்கியமாக வந்து மத்திய அரசு சார்ந்த ஒரு குழுவாக தான் வந்து திட்டக்குழு இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாநில திட்டக்குழு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. நேருவோட தலைமையில் 1950 எந்த குழு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா திட்டக்குழு ஸ்டார்ட் பண்ணாங்க, ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு யார் தலைவராக இருந்தாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் வந்து தலைவராக இருந்தார், ரைட்டுங்களா? ஏன்னா அவர் தான் பிரதமராக இருந்தார், அதனால அவர் தான் தலைவர். இதில் மெயின் கொஸ்டின் என்ன அப்படின்னா யார் வந்து துணைத் தலைவர் இங்கே வந்து, ஏன்னா ஒரு திட்டக்குழு அப்படின்னா அதுக்கு மெயினான ஒரு நிர்வாக ரீதியான தலைவர் தான் மெயின். அப்படிங்கும்போது துணைத் தலைவர் யார் அப்படின்னா வந்து குல்சாரிலால் நந்தா அவர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு 2014 எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2014 ஆகஸ்ட் 15, ரைட்டுங்களா, அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வரக்கூடிய ஒரு சுதந்திர தின விழா அப்போ வந்து அவர் பேசுறார். அந்த உரையில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த திட்டக்குழு கட் பண்ணிவிட்டு நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை வந்து நம்ம வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரையில் அவர் தான் வந்து இது பண்ணுறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜனவரி 1, 2015 நிதி ஆயோக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. நிதி ஆயோக் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸஸ் நிதி ஆயோக்கில் நம்ம டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாநில திட்டக்குழுவை பற்றி நம்ம வந்து மெயினாக பார்க்கணும். மெயினான ஒரு கண்ட்ரோல் வந்து மத்திய அரசு தான் இருக்கும், மாநில அரசுக்கு இருக்காது அப்படின்னு சொன்னேன். அதனால மாநில திட்டக்குழுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கான தலைவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சிஎம் தான் தலைவர். இது வந்து இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, இது ஓல்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? மாநில திட்டக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னா சிஎம் தான். இங்கே தலைவர் பிரதமர், ஆனால் இந்த நிர்வாக ரீதியான தலைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணைத் தலைவர் தான், இது மெயின். அதே மாதிரி தலைவர் வந்து சிஎம் தான். மே 25 1971, ரைட்டுங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். இந்த கொஷின் கேட்கல, கொஞ்சம் கஷ்டமாக கேட்குறாங்க அப்படின்னா எதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் கரெக்டான பாயிண்ட்டாக நான் வந்து சொல்கிறேன். கொஷின் கேட்ட வரைக்கும் நான் சொல்கிறேன். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, நிர்வாக குழு கேட்டிருக்காங்க, இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து 1950 நேரு கொண்டு வந்த ஸ்கீம் அதை பற்றி கேட்குறாங்க. ஸோ கடைசியாக பார்க்கும்போது மாண்டேக் சிங் அலுவாலியா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தார். இந்த கொஷின் கேட்கல, பட் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு, வறுமை, இது எல்லாத்தையுமே அவங்களாம் கணக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலைவாய்ப்புக்கு வரக்கூடிய முக்கியமான திட்டங்கள் தீட்டுறது எல்லாமே வந்து இவங்களோட பேஸ் தான். ஏன்னா இவங்க தான் திட்டக்குழு, பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது இவங்க தான். ஸோ அதனால் எல்லா பேசிஸும் இவங்ககிட்ட தான் இருக்கும், ரைட்டா? என்னதான் நீங்கள் ஆப்ஷன்ஸில் என்னதான் இருந்தாலும் மெயின் பேசிஸ் இவங்க தான். திட்டக்குழுவை பற்றி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கேட்கறதா இருந்தால் இப்படி தான் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது, ரைட்டா? அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த திட்டக்குழு மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா 1985 வந்து GVK ராவ் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்து ஓப்பன் பண்ணாங்க. அந்த குழு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நம்ம கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு, வறுமை, அதை பற்றின ஒரு ரிஃபார்ம் கொண்டு வரதுக்கு வந்து இந்த குழு வந்து பயன்பட்டது. இந்த குழு அமைச்சது பார்த்தீங்க அப்படின்னா திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஒரே ஒரு குழு வந்து இதுதான் 1985 GVK ராவ் குழு. ஸோ இவங்க ஃபைனலாக சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா
கிராமப்புற நலனுக்காக வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் வந்து பஞ்சாயத்து ஓரியன்டாக தான் கொண்டு வந்தாங்க. இதை வந்து நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் படிக்கும்போது டீட்டெயிலாக பஞ்சாயத்து ராஜ் நம்ம வந்து கிளாஸஸ் எடுக்கும்போது நான் அதை டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நிச்சயமாக இதுலேருந்து ஒரு கொஷின் வரும். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.